சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவி தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். கதிர் டிவிக்கு கொடுத்த அந்த ஆதரவை சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு 3 சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் முதல் சம்பவம் கமலஹாசன், இரண்டாவது சம்பவம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கோயிலில் போய் வேண்டாங்கிற பேரில் பல்பு வாங்கிட்டு வந்தாங்க. மூன்றாவது உத்தரப்பிரதேசத்தில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கோயிலுக்குள்ளே வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதையை விசாரிக்க வந்த ஸ்டேட் உமன் கமிஷன் சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் படம் மீட்டிங்கில் பேசினார். அதில் திராவிட மொழிகளில் தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னாரு. இதற்கு ஆதரவாக பாலியல் பொறுக்கி சீமானும் ஆதரவாக சொல்லியிருந்தான். அப்புறம் நம்ம பாமகவினுடைய 2 தலைவர்கள், யார் தலைவர்னு தெரில, நடக்காது கண்ணு முடியாது கண்ணுன்னு பெரியவர் சொல்கிறாரு, சின்னவர் நான் தான் தலைவருங்கிறாரு. ஸோ அது அவங்க பிரச்சனை. ஆனால் 2 தலைவர்களுமே, சின்ன தலைவர் நம்ம எதுக்கு 2 பேருக்கு பொதுவாக போய்க்குவோம். சின்ன தலைவர் தமிழ் தான் மூத்த மொழி, இதைய மற்ற மொழியாளர்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது உண்மைதான். ஏன்னா திராவிட மொழி குடும்பத்திலேயே மற்ற மொழியை விட தமிழ் மூத்த மொழிங்கிறது பெரியாரோ கலைஞரோ அண்ணாவோ யாரும் சொல்ல கிடையாது. மொழியியல் ஆய்வாளர்கள் சொன்னது. தமிழ்லேருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளமானது பிரிந்தது. தமிழ்லேருந்து தான் பாலி மொழி கூட உருவாச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பாலி மொழி உருவானது கூட ஒரு விவாதம் தான். ஆனால் மலையாளம், கன்னடம், தெலுங்கெல்லாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தான்ங்கிறது ஊர்ஜிதமான ஒன்று. ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னது. ஸோ இதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. சித்தராமையா கூட இன்னைக்கு காலையில் கன்னடத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்கிறாங்க. ஆனால் தமிழ் தான் தாய்மொழிங்கிறப்போ தாயை விட ஒரு மகனோ மகளோ வயசில் மூத்தவங்களாக இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் தமிழ் தான் மூத்த மொழி என்பது நம்முடைய கருத்தும் தான், ஆய்வாளர்கள் சொன்ன கருத்தும் தான். ஸோ அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, கோயிலில் போய் சாமி கும்பிட்றேங்கிற பேரில் பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு கோயிலில் போய், முருகன் கோயிலில் போய் யார், காயத்ரி ரகுராம், அப்புறம் நம்ம சர்வகட்சி சரவணன் சார், இன்னும் 2-3 பேர் தேர் இழுக்கிறாங்கிற பேரில் தேர் இழுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவையும் கொண்டு அங்கே வச்சுட்டு வருங்கால முதல்வர் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில ஒரு அம்மா குறுக்கிட்டு, நிறுத்து, கோயில் எதுக்கு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்கிற, சாமி கும்பிட்டா கும்பிட்டு போ, அதோட இங்கே வருங்கால முதல்வர், துணை முதல்வர்லாம் கத்திட்டு இருக்காதுன்னு சொல்லி பல்பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது கோயிலில் போய் வேண்டலாம், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணுறான்னு சொல்லி கஞ்சாக்கர் கூட போன்றையும் வேண்டுதல் பண்ணார். அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணலாம், அது உரிமை இருக்குது. அங்கே போயிட்டு அரசியல் முழக்கம் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. இதையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ப்பனர் என்ன பண்ணார், கோயிலில் இருந்துட்டு ஒரு பாப்பா அதாவது 18ஆம் தேதி தேர்தல், நீங்கள் எல்லாம் என்ன சூசகமாக சொல்கிறாராமா, என்னன்னா நீங்கள் எல்லாம் 2 இலை எடுத்துக்கோங்க, ஒரு தாமரை பூ எடுத்துக்கோங்க, மாம்பழம், நல்ல சுவையான மாம்பழம் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நல்லா அந்த 18ஆம் தேதி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க அப்படின்றாரு. சூசகமாக அரசியல் சொல்கிறாராமா. அதாவது பாமக, அதிமுக, பாஜக 3 கூட்டணியில் இருக்கனால இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாராமா. அதை இப்படி சொன்னார். ஆனால் எந்த மக்கள் அதை ஏற்றுக்கல, நேர் எதிராக தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்போ பாப்பான்னு சொல்கிறத யாரும் கேட்கறது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வைக்கிற குரூப் அதிமுக குரூப் இன்றைக்கி மட்டும் இதை செய்யலை. 2011-16 ஜெயலலிதா அவரோட ஆட்சி காலத்தில் கொடூரமான அந்த ஃபோட்டோ அரசியலை அதிமுகவானது செஞ்சுதுங்கிறதை யாருனாலையும் மறுக்க முடியாது. இதுக்கு பல சம்பவங்கள் சான்றாகட்டும். யாராவது ஒரு விளையாட்டில் ஒரு சின்ன பொண்ணோ எங்கேயோ ஜெயிச்சுட்டு வந்தால் இவங்க ஃபோட்டோ வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு பரிசு கொடுக்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று, ஒரு இராணுவ வீரர் இறந்து அவங்கள அடக்கம் பண்ண போகிறாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோவை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அடக்க விஷயத்துலையும் அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சென்னை மழை வெள்ளம் 2015 ஜெயலலிதா அவர்கள் தூங்க போயிட்டாங்க பார்த்தீங்களா, அம்மா அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் தட்டி எழுப்பக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அம்மா எந்திரிக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்து கடைசியில் ஆனால் உடஞ்சு போயிருங்கிறக்காக திறந்து விட்டு ராத்திரியா எல்லாம் பயந்து அவங்க உடைமைகளையும் உயிரையும் கையில் பிடிச்சிட்டு ஓடுனாங்க. அதில் பல பேர் பலதை இழந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தன்னார்வலர்களாக நிறைய சாப்பாடு, மற்ற பெட்ஷீட் போன்ற பல நிவாரண பொருட்கள் கொடுக்க வரும்பொழுது அங்கே இவங்க ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குற வேலையை செஞ்சாங்க அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள். அதுக்கு பல பேர்த்த அடிக்கவும் செஞ்சாங்க. எப்படிடா நீ என்ன மீறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு கும்மாங்குத்து குத்துனாங்க. அவங்களும் நமக்கு எதுக்குடா சாமி வம்பு அப்படின்ட்டு வண்டியை விட்டுட்டு ஓடுனது, பொருளை இறக்கி வச்சுட்டு ஓடின வரலாறுலாம் உண்டு. ஸோ அந்த அதிமுக தான் இப்போ இந்த வேலையை செஞ்சுருக்குது. நம்ம பள்ளியிலிக்கிற பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முதலமைச்சர் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க. ஸோ வேண்டது தப்பு இல்லை. அங்கே போயிட்டு நாளைய முதல்வர் எடப்பாடி அப்படின்னாங்க. அதனால டென்ஷன் ஆகி நிறுத்து எதுக்கு நாளை முதல்வருங்கிற அப்படின்னு ஒரு அம்மா நிறுத்தி அனுப்பிச்சு பதிலடி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க.
ஸோ இது ஒரு சம்பவம். இதற்கு அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஆட்சி, டபுள் இன்ஜின் ஆட்சி. எங்கே? உத்தரப்பிரதேசில். இவங்க டபுள் இன்ஜின் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் இன்ஜினை திருடிட்டு போயிடுவாங்க, இன்ஜினை ஆட்டை போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நேற்று உத்தரப்பிரதேசில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு 5 வயது சிறுமி, அந்த சிறுமியை கோயிலுக்குள்ளே வச்சு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க ஒரு பாஜகவை சேர்ந்த அயோக்கியன். இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, யாராவது கடவுள் மறுப்பாளர்களோ திராவிட இயக்கத்தினரோ ஏதாவது கடவுள் பற்றியான விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அந்த விமர்சனம் ஆதாரப்பூர்வமான விமர்சனமாக தான் இருக்கும். இவங்க புராணத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அந்த விமர்சனத்தை தான் வச்சிருப்பாங்க. உடனே ஐயோ மனம் புண்படுத்திருச்சு, இந்துக்களை மட்டும்தான் நீங்கள் இப்படி பேசுவீங்களா, மற்ற மதத்தினர் பேச மாட்டீங்களான்னு கொதிச்சுட்டு வருவாங்க ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார கும்பல்கள். ஸோ இப்போல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஹிந்து தான், பாதிப்பை உருவாக்கணும் ஹிந்து தான். எங்கே வச்சு உருவாக்குறான்னா அந்த பாதிப்பை கோயில் கருவறைக்குள்ளே வச்சிருக்கிறான். அப்போ கருவறையின் புனிதத்தன்மையை கெடுத்துட்டான் அவன். ஸோ அதையும் கேட்கணும். அதை கேட்கறக்கெல்லாம் எந்த சங் பரிவார கும்பலுக்கு வக்கு இல்லை. அதுக்கெல்லாம் யாரும் வாயை தூக்கிட்டு வாண்டா ஓடி வர மாட்டானுங்க. ஸோ இந்த பேரரசு மற்றும் சிஜே பாஸ்கர் போன்ற டைரக்டர்கள்லாம் இதுக்கு எங்கே போனாங்க? இளவரசுன்னு ஒரு பைத்தியம் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த பைத்தியம் பார்ப்பனர்களை மட்டும் திட்டி அரசியல் செய்கிற வேலை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா வளர்ச்சு. அந்த பைத்தியம் இங்கே எப்போ எங்கே போச்சு அப்படின்னு நம்ம அதையும் கேட்கணும். ஸோ இந்த மாதிரியான சங் பரிவார கும்பல்கள்லாம் இப்போ எங்கடா போனீங்க அப்படின்னு சட்டை பிடிச்சி கேட்க வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா கோயில் கருவறைக்குள்ளே ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறான். எந்த நாத்திகனாவது, எந்த கடவுள் மறுப்பாளராவது, எந்த பெரியாரிஸ்டாவது, அம்பேத்கரிஸ்டாவது இந்த மாதிரி ஒரு வேலையை கோயிலுக்குள்ளே செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட எந்த கோயிலையும் இடித்ததில்லை, சாமி ஃபோட்டோவையும் தூக்கி போட்டதில்லை. ஆனால் கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல்கள் தான் கோயிலுக்குள்ளேயே கற்பழிக்கும் வேலை செய்து செய்கிறவனும் பார்ப்பான் தான். அதை பாதிக்க செய்கிற இன்னொரு இந்த செய்கிற இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தூண்டுறான், அவனும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகியாக தான் இருக்கிறான். இந்த மாதிரி தான் ஆசிஃபாங்கிற பெண்ணையும் காஷ்மீரில் பண்ணாங்க. இதுக்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்தி எல்லாம் போராடினாங்க. அந்த காலங்களில் நாம் பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் அல்லாமல் காஞ்சி சங்கராச்சாரியார் கோயிலுக்குள்ளே பண்ண அட்டூழியங்களெல்லாம் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இவங்களே தான் இதை செய்கிறாங்க. தேச விரோதிகள் இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களை, தமிழர்களையெல்லாம். அவங்களாம் எந்த தேச விரோத குற்றத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ், சங் பரிவார தேச தியாகிகள், நிஷாந்த் அகர்வால், இப்போ ரீசெண்டாக மாட்டினாங்களே பூஜா மல்ஹோத்ரா, இந்த மாதிரி பலர் தான் தேசத்திற்கு எதிரான வேலைகள் செஞ்சது. திரைப்படத்தில் மட்டும் பருதா போட்டு தொப்பி தாடி வச்ச ஒரு இஸ்லாமியர் தீவிரவாதி மாதிரி காட்டுவாங்க. நிஜ வாழ்க்கையில் உண்மையான தீவிரவாதி யாருன்னா காவி சட்டை போட்டு திரிகிறவன் தான் உண்மையான தேச துரோகி, உண்மையான தீவிரவாதி. ஏன்னா அந்த பூஜா மல்ஹோத்ராலாம் மூச்சுக்கு 300 தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பல விஷய இந்தியாவை சேர்ந்த ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு வித்திருக்கிறார். அப்போது இந்த பூஜா மல்ஹோத்ரா, நிஷாந்த் அகர்வால் இது போன்ற தேச துரோகிகள் தான் ஆர்எஸ்எஸ், பாஜகவில் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தேகக்கிடம் இல்லாமல் ஊர்ஜிதமாயிருச்சு. ஆர்எஸ்எஸ் ஆனது நம்ம முதல்ல சொன்னது தான், இப்போ இல்லை, சுதந்திர போராட்ட காலத்துலேருந்தே இந்தியாவுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்குது. சுதந்திரம் கிடச்சப்போ இந்தியா கொடியை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, இந்த மூவர்ண கொடியை வடிவமைச்சது இஸ்லாமியர், இதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, காவி கொடி தான் நமக்கான கொடின்னு ஆர்கனைசருங்கிற இதில் எழுதின அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். ஸோ அவங்ககிட்ட நம்ம இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ டாப்பிக்கை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டோம். நம்ம ஏன் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இந்த பொண்ணை கற்பழிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த கற்பழித்த பாதிப்பான பொண்ணுக்கு ஸ்டேட் கமிஷன், உமன் கமிஷன் தலைவர் விசாரிக்க வந்தாங்க. வந்துட்டு அதெல்லாம் அவங்களாம் சமரசமாயிட்டாங்க. இதை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க, சமரசம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டேட் கமிஷன், உமன் கமிஷன் தலைவரே சொல்கிறதுங்கிறது எவ்வளோ தற்குறித்தனம், எவ்வளோ ஆபத்தானது. நாளைக்கு இந்த மாதிரி பலரும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க சமரசம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது ஆபத்தான விஷயம். இந்த மாதிரி அறிவுகட்ட தற்குறிகள், சங்கித்தனம் நிறைந்தவர்கள் தான் பாஜக ஆட்சியில் முக்கிய பொறுப்புகள் இருப்பாங்க. ஸ்டேட் உமன் கமிஷன் தலைவரே இப்படி இருக்காங்கன்னா மற்ற விங்கில் இருக்க நபர்கள் எல்லாம் எவ்வளோ ஆபத்தாக இருப்பாங்க, தற்குறி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பிற்போக்குத்தனமாக இருப்பாங்க. நம்ம உள்ளுணர்ந்து புரிஞ்சுக்கணும் பாஜகங்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு. ஸோ இந்த பாஜக தமிழ்நாட்டில் என்ன பண்ணும், பொள்ளாச்சி விஷயமா விட்டுருங்க, சமரசம் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுங்கள பசங்களும், அண்ணாநிஷ்ட விஷயமா விடுப்பா அந்த நாணசேகரம் சமரசம் ஆயிட்டான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதனால தான் நம்ம பாஜக எதிர்க்கிறது. புரிஞ்சுக்கோங்க மக்களே. வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்மளுக்கு எல்லாத்துலேயும் சொல்லி பரிந்துரை செய்ய சொல்லுங்கள். சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. நன்றி, வணக்கம். அடுத்த காலில் சந்திப்போம்.